2025 ஆண்டிற்கான சர்வதேச தாய்மொழி தினத்தை கொண்டாடுவதற்காக யாழ்ப்பாண நூலகத்தின் கேட்போர் கூடத்திலே ஒன்று கூடி இருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், வெண்கல அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தின் மூத்த அறிஞர்களை வெண்கலம் அமைப்பு குழுவின் சார்பிலே இந்த காலை வேளையிலே நாங்கள் பெருமகிழ்வோடு இருகரம் நெட்டி வாஞ்சையோடு வரவேற்று நிற்கின்றோம். அரங்கிலே அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகின்ற உங்கள் அனைவரையும் வெண்கலம் அமைப்பு தமிழ் துறையின் சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் திருமதி சுகுணராணி அவர்களின் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த சர்வதேச தாய்மொழி தின நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ் தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம், அழைக்கின்றோம். திருமதி ஏனஸ் சண்முகநாதன் தமிழ் பண்பாடு இறை சிந்தனை மிக்க அந்த தமிழ் தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வினை எங்களுடைய மூத்த கவிஞர் சோழனா பத்மநாதன் ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்க ஏனைய அந்த மூத்த கல்வி மாணவர்களிடம் அந்த மக்களை சுடர் இப்பொழுது கைமாறிக் கொண்டிருக்கின்றது. நிறைவாக எளிய சமூகமாகிய மாணவர் கரங்களிலே அந்த தீபம் ஒப்படைக்கப்பட அந்த தீபத்தை பிரதம தீபத்திலே ஏற்றி வைக்கின்ற அந்த முதலாவது நிகழ்வு மிக சிறப்பாக இந்த அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் தீபம் ஏற்றி வைக்கின்ற நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு திருமதி கந்ததர்சினி, திருமதி கல்யாணி அந்த தமிழ் தீபத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததியாகிய மாணவர்கள் தங்கள் சிங்கரங்களிலே ஏற்றி பிறந்தவ தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். கரங்களிலே ஏந்தி சுடரேற்றி மகிழ்கின்ற நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்ளுமாறு எங்களுடைய மூத்த கல்விமான்களை நாங்கள் எங்கள் மூச்சாகி உயிராகி நாடி நரம்புகளின் உணர்வாகி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பிறவியோடு எங்கள் வாழ்வோடு இணைந்த தமிழ் தாய்க்கு நாங்கள் மலர் சூடி அஞ்சலி செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு மலர்தூவி புஷ்பாஞ்சலியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒழுங்கமைப்போடு 2025 ஆண்டிற்கான உலக தாய்மொழிகள் தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் கேட்போர் கூடத்திலே வெண்கலம் அமைப்பின் மிக சிறந்த ஏற்பாடோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க தமிழ் தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமான்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பாடினாய் மறையோடு பல்கீதை பலிகால் கதிர்வன்
விரைவில் நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த வெண்கல அமைப்பினுடைய மாணவர் செயற்பாட்டு அணியினுடைய உறுப்பினர் இப்போது தொடக்க உரை நிகழ்த்துவார். பண்பாட்டிற்கு இணங்க தொடக்கவரை கூறும் பணி எனக்கு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் முதற்கண் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள திரு சோ பத்மநாதன் ஐயா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அமைப்பு தமிழர் தாயக பிரதேசத்தில கல்வி பொருளாதார ரீதியாக தேவையுடைய மாணவர்களை இனம் கண்டு இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய இலட்சியத்தோடு செயல்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு. திறன்கள் எதிர்வரும் காலத்தில் குறைவதற்குரிய ஒரு சூழல் ஒன்றே ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பண்புகளின் நிலை தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கான ஒரு படைப்பாற்றல் முகாம் ஒன்றை அமைப்பதற்காக ஆகம வளர்ச்சி கூடம் என்ற ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு நாங்கள் முகிழ்ந்த இருக்கிறோம். தாய்மொழி என்பது இதன் முக்கியத்துவம் என்ன? பிள்ளை முதல் பேசுகிறது தாய்மொழி. அரைக்காலமையார் சொன்னார், பிறந்து மொழி பயிர் என்றெல்லாம் சிறந்து நினைச்சவர்களையே பிறந்த பிறகு மொழி பயிர். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தமிழால் வணக்க உரைத்து என் தலைமை உரையை தொடர்கின்றேன். இந்த தமிழ் மொழி திருவிழா தாய்மொழியும் பண்பாட்டை கையளிக்கும் எனும் தொழிற்பொருளில் நாங்கள் 3வது வருடமாக இந்த விழிப்புணர்வு விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலங்களில் கிராமங்களில் எங்களுடைய செயற்பாட்டு படிப்பகங்களில் இந்த விழா நடைபெற்றது, போட்டிகள் நடைபெற்றது, மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினோம். ஆனால் இந்த முறை எங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருந்ததென்றால், நாங்கள் செய்கின்ற இந்த விழா அது தொற்ற வேண்டும், அது கையளிக்கப்பட வேண்டும், கடத்தப்பட வேண்டும். கடத்தப்பட்டால் அது பாடசாலைகளுக்குள்ளே செல்ல வேண்டும், ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் செல்ல வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் செல்ல வேண்டும். சென்றால் அப்போதுதான் இந்த விழா வெற்றி பெறும் அல்லது தன்னுடைய இலக்கை அடையும். அந்த வகையிலே எங்களுடைய தாய்மொழியை போற்ற வேண்டியது எங்கள் ஒவ்வொருடைய கடமை. ஏனென்றால் அதில் 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் வாழுகின்ற காலத்திலே என்னுடைய மொழியை பேசு, அதனால் வருகின்ற இன்பத்தை துய்ப்பது, எனக்கான அடையாளத்தை நான் எனக்காக தக்க வைத்துக் கொள்வது, இது ஒன்று. 2வது, நான் அவ்வாறு பேசுகின்ற போதும் அந்த இன்பத்தை துய்க்கின்ற போதும் தான் அதை அடுத்த தலைமுறையிடம் கடத்தி விட முடியும் அல்லது கையளித்து விட முடியும். அன்பான மாணவ செல்வங்களே, எங்களுடைய தமிழ் மொழியும் அதற்கான பண்பாடும் இவ்வாறு தான் என்பது எங்கும் எழுதி வைக்கப்படவில்லை. அது எங்களிடமிருந்து உங்களுக்கு கையளிக்கப்படுகின்ற ஒன்று. அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளின் ஊடாகத்தான் அது கையளிக்கப்படுகின்றது. அந்த கையளிப்பு நிகழ்வு மிக சரியாக நடைபெறுகின்றதா என்பது இன்று ஒரு ஐயத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய வெண்கல அமைப்பானது கல்வி பொருளாதார ரீதியாக நலிவுற்ற கிராமங்களில் கற்றலுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளை நோக்கியது. அவ்வாறு இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கற்றலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக சமூக பொருத்தப்பாடான நல்ல பிள்ளைகளை உருவாக்குகின்ற இலக்கோடு நாங்கள் செயல்படுகின்றோம். பாடசாலைகள் சமூகத்தால் ஒப்படைக்கப்படுகின்ற குழந்தைகளை
முழம் போட்டு மீண்டும் சமூகத்தின் கரங்களிலே ஒப்படைத்து விடுகின்ற மிகப்பெரிய பணியை செய்கின்றனர். ஆனால் இன்று அந்த பணி கேள்விக்குரியதாகப்பட்டிருக்கின்றது. பாடசாலைகள் உருவாக்கியுள்ள குழந்தைகள் தான் இன்று தடமாறி போயிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் தான் விடை சொல்ல வேண்டும். யார் குற்றம்? எங்கே குற்றம்? பாடசாலைகளில் அதிபர்களின் ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டு போயிருக்கிறது. கட்டப்பட்ட கைகள் அதுக்காகவரை எங்களுடைய சமூகம், எங்களுடைய எளிய சந்ததி தொடர்ச்சியாக அழிவின் விளிம்பிற்கு சென்று கொண்டே இருக்கும் என்பது நாங்கள் நிதர்சனமாக காணுகின்ற உண்மை. குடும்பங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகின்ற போது ஆசிரியர்கள் மீதும் அதிபர்கள் மீதும் கல்வி நிலையங்கள் மீதும் கல்வி நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டி பயனில்லை. ஒன்றை மட்டும் நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் இங்கே இருக்கின்ற எல்லோரும் பெரியவர்கள் எல்லோரும் எங்களுடைய ஆசாரிடம் அடி வாங்கி படித்தவர்கள், எத்தனையோ தண்டனைகளை அனுபவித்தவர்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன், நாங்கள் பாடசாலையில் அடி வாங்கினால் வீட்டிலே போய் சொல்ல மாட்டோம். மீண்டும் அங்கே எங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆகவே நாங்கள் அதுக்காக குறுகி போவோம். ஒரு ஆசிரியரிடம் பேச்சு வாங்கினால் குறுகி போவோம், பயப்படுவோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் கிராமத்து வீதிகளிலே நடந்துதான் போவோம். பாடசாலைக்கு நடந்து சென்று படித்த சந்ததி நாங்கள் மட்டும்தான். வழியிலே ஒரு ஆசானை கண்டால் பயம், ஒரு குணப்படியும் செய்யவில்லை. ஆனால் நேரே சந்திப்பதற்கு ஒரு அச்சம், ஒரு பதட்டம். அது இன்று இருக்கிறதா? எங்களுடைய ஆசானை காணுகின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு பதட்டம். ஐயோ சேர்வார, ஐயோ மிஸ்வார என்கின்ற அந்த அது எங்களை உருவாக்கியது, எங்களை குணம் போட வைத்தது. அது இல்லாமல் போனதுக்கு ஏன் காரணம்? எங்கே இருக்கிறது தவறு? தயவு செய்து இந்த சிந்தனையை உங்களிடமே விட்டு விடுகிறேன். இன்றைய எங்களுடைய இந்த விழாவிலே நீங்கள் ஒரு விடயத்தை கண்டிருப்பீர்கள். நாங்கள் யாருக்கும் மாலைகள் போடவில்லை, பொன்னாடைகள் போட்டவில்லை. இது எங்களுடைய தமிழ் பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் உங்களிடம் சுற்றி கொள்ள வேண்டும். தமிழன் எளிமையோடு வாழ்ந்தவன், தமிழன் உழைத்து வாழ்ந்தவன். இது எங்களுடைய இனத்துக்கான ஒரு அடையாளம். தொலைத்து விட்டோம். நாங்கள் உங்களிடம் அதை கையளிப்பதற்கு மறந்து விட்டோம் அல்லது முடியாமல் இருக்கிறது. ஒன்று, இந்த மொழியும் பண்பாடும் எங்களுடைய மூதாதையரிடம் இருந்து எங்களுக்கு கடத்தப்பட்டது. அந்த மொழி பேசுகின்ற போது அது எங்களுக்கு ஒரு புலனாகிதத்தை தருகின்றது. இது எங்களுடைய வாழ்வு, இது எங்களுடைய பண்பாடு, இது எங்களுக்கான அடையாளம், எங்களுடைய முகவரி, எங்களுக்கான உரிமை. ஒன்றை உணர்ந்து கொள்வோம். ஒரு இனத்தை அழிப்பதற்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை, ஒரு ஆயுதமும் தேவையில்லை. அவருடைய மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் தானாகவே அழித்து போய்விடும். அந்த நிகழ்வு தற்போது எங்களுடைய ஈழத்தில் மிக அழகாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மிக வருந்தத்தக்க விடயம். இனம் ஒன்றின் அடையாளம், இனம் ஒன்றின் நிலம், இனம் ஒன்றின் பண்பாடு எல்லாமே மொழிக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடவோ முடியாது. எங்களுடைய தமிழ் மொழிக்கு பல தனித்துவங்கள் உண்டு. அது ஆரம்ப காலங்களில் ஒரு சிற்றறியாகத்தான் இருந்தது. இந்த தமிழ் மொழியோடு வடமொழி என்கின்ற ஒரு பெரிய ஆறு வந்து கிடக்கிறது. ஆனாலும் தமிழ் மொழி கலங்கிவிடவில்லை. அது அந்த வடமொழியை தனக்குள்ளே வாங்கி கொண்டு தான் ஒரு பேராறாக பிரவாகித்து பாய்ந்து சென்றது. பல மொழிகள் வந்தன, பல இன்னல்கள் வந்தன தமிழ் மொழிக்கு. ஆனால் ஒருபோதும் தமிழ் மொழி தன் நிலையில் நின்றும் தளரவில்லை.
இன்று வரை எங்களுடைய காலம் வரை அது பேராகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. இது ஆனந்த மொழி. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோழ மன்னர்கள் உலகாண்டவர்கள் தங்களுடைய தமிழகம் கடந்து வடநாடு கடந்து தமிழகத்துக்கு அப்பால் இருக்கின்ற தீவுகள் எல்லாம் வசப்படுத்தி ஆண்டவர்கள். அத்தகைய ஒரு மொழி, சிம்மாசனம் விட்ட செம்மொழி, இன்று செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொண்ட ஒரு மொழி. அங்கே பேராசிரியர் சொல்லுவார், இந்த இந்து சமுத்திரம் சோழன் நீதி விளையாடிய குளம். அந்த அளவுக்கு படைத்தளத்தோடு ஒரு ஆட்சி மொழியாக இருந்த மொழி. அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் நாங்கள். அந்த பெருமையை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்வோம். இந்த பெருமைக்குரிய பேராராய் பிரவாகித்த தமிழ் மொழி என்று எங்களுடைய வழக்கிலே எவ்வாறு இருக்கிறது, அது எங்களுடைய பயன்பாட்டிலே எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு நேசிக்கப்படுகின்றது. பல வரி சுமந்த வரலாறு எங்களுடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான தியாகங்களால் கட்டப்பட்ட மொழி. உண்மையிலேயே மிக வேதனைக்குரியவுடைய எங்களுடைய இந்த சின்னம் சிறு குழந்தைகளுக்கு எங்களுடைய தியாகங்கள் எடுத்து செல்லப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகள் பாட புத்தகத்தை மட்டுமே படிக்கிறார்கள், பயிற்சியை நோக்கியே ஓடுகிறார்கள், மிக விரைவாக ஓடுகிறார்கள். பாடசாலைகளுக்கு அதற்கான ஒரு கடப்பாடு, பரீட்சையுடைய பெருமையை காட்டிவிட வேண்டிய ஒரு தேவை. அதற்கு அப்பால் நகர்வதற்கு முடியவில்லை. சமூக நிறுவனங்கள் தங்களுடைய அந்த கடப்பாட்டில் இருந்து விலகிவிட்டன. ஏன், எங்களுடைய குடும்பங்கள் கூட தான் விலகிவிட்டன. எதிர்கால சந்ததியை நோக்கிய மொழி பண்பாடு பொருத்தமாக கையளிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட போவது எங்களுடைய எதிர்கால தமிழ் சந்ததிகள் தான் என்பது மிக மனவேதனைக்காக விடயம். நாம் பல நல்ல விடயங்களை தொடர்ச்சியாக இழந்து கொண்டே வருகிறோம். மிக வேகமான வாழ்வியல், வீதியிலும் கூட வேகமாகத்தான் பயணிக்கிறோம், வேகமாக முடிவை தேடிக்கொள்கிறோம். ரசனையான வாழ்வியலை தொலைத்து விட்டோம். வீட்டிலே பெற்றோர்கள் கூடி பத்திரிகை வாசிக்கின்ற ஒரு காலம் இருந்தது. சனி ஞாயிறு காலங்களிலே பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லோரும் கூடி வாசித்தார்கள். என்று என்ன பத்திரிகை எங்களுடைய ஈழத்தில் வழிவருகிறது என்று சின்ன சிறுவர்களிடம் கேட்டு பாருங்கள், தெரியாது. எங்கே போகிறது எங்களுடைய தமிழினம்? இரண்டாவது விடயம், வீடுகளிலே ஒரு 10 நல்ல நூல்கள் இருந்தன வாசிப்பதற்கு. இன்று 10 செல்போன்கள் இருக்கின்றன. அடுத்தவன் வீட்டிலே என்ன அவியல் பார்ப்பது. எங்களுடைய வீட்டிலே எத்தனை நல்ல நூல்கள் இருக்கிறது வாசிக்கிறதுக்கு. அப்பா வாசிக்கிறாரா, அம்மா வாசித்தாரா, அல்லது வாசிப்பது போல் நடித்தார்களா? இல்லை. பேரன் பேத்திகள் கூடியிருந்து மகிழ்ச்சியோடு கதை சொன்னார்கள், கதை கேட்டோம். கதை கேட்டு வளர்ந்தது எங்களுடைய சந்ததி. இப்போது கம்ப்யூட்டருக்கு முன்னாலும் தொலைக்காட்சிக்கு முன்னாலும் தொலைக்கு போயிருக்கிறோம். கதை தெரியாது. அன்பான மாணவ செல்வங்களே, என்னுடைய ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லிவிட விரும்புகிறேன். மேற்பார்வைக்காக ஒரு பாடசாலையில் சென்றிருந்தேன். அன்று அந்த பாடசாலையுடைய விளையாட்டு போட்டிக்கான பயிற்சிகள் நடக்கின்றது. பிள்ளைகள் கொப்பி புத்தகங்கள் கொண்டு வரவில்லை. ஆனாலும் நான் அந்த பிள்ளைகளோடு அந்த பயிற்சியின் ஓய்வு நேரங்களில் ஒவ்வொரு வகுப்பாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம். என்ன செய்யலாம் யோசித்தேன். கொப்பி இல்லை, புத்தகம் இல்லை. சரி, உங்களுக்கு நான் கதை சொல்றேன், கேட்போமா? மிக சந்தோஷமான விடயம். ஓகே, சொல்லுங்க, கேட்போம். ஒரு சின்ன கதை. காகமும் மானும். நாங்கள் எல்லாரும் எங்களோட பாட புத்தகத்திலே இருந்த கதை. காகமும் மானும் நட்பாக இருந்த கதை. மிக ஆர்வத்தோடு கேட்டார்கள். கதை சொல்லி முடித்து
8ஆம் வகுப்பு. நல்ல கதையா மிஸ், நல்லா இருக்கு, இன்னும் ஒரு கதை சொல்லுங்க. நான் திருப்பி கேட்டேன், இந்த கதையை நீங்க இதுவரையும் கேள்விப்படவே இல்லை. ஒரு பிள்ளை கூட அந்த கதையை கேள்விப்படவே இல்லை. இது மிக வேதனையான ஒரு பதிவு. ஏனென்றால் யார் சொல்வது என்பது கேள்வி. யார் சொல்வது? வீட்டிலே இருக்கின்ற பேரண்ட்ஸுக்கு அல்லது அவருடைய தந்தை தாயாருக்கு தெரிந்த ஒரு கதை பிள்ளையிடம் போய் சேரவில்லை. மிக இலகுவான ஒரு கதை பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்க எப்படி எங்கள் குழந்தைகள் மீது நாங்கள் குற்றம் சாட்டுவது? பிள்ளைகள் வழிதவறி போகிறார்கள் என்று எப்படி குற்றம் சாட்டிவிட முடியும்? அவர்கள் சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள், குழந்தைகள், 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள். நாங்கள் சொல்லிக் கொடுக்காத தவறு எங்களுடையது. தமிழை பெற்றோர் பேசுகின்ற போது நாங்கள் கேட்டோம். அவருடைய அனுபவ பயிர்களை சொல்லி தந்தார்கள். துலாவை இது போட்டுதான் நான் பள்ளிக்கூடம் போனேன். அப்பா சொன்னார், துலாவால குதிச்சு இறங்கி ஓடி போய் வெளியிட்டு தான் நான் பள்ளிக்கூடம் போனேன். நான் வேறு கஷ்டத்துக்குலாம் படிச்சேன். என்னுடைய தந்தையெல்லாம் கழித்த அனுபவம். எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த அனுபவங்களை நாங்கள் கொடுத்தோமா? இல்லை. நாங்கள் எங்களுடைய விரைவு வாகனங்களில் ஏற்றி கொண்டு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து விட்டு வந்தோம். அவனுக்கு எங்களுடைய கிராமத்து வீதிகளில் நடக்க தெரியாது. ஒரு வழியில ஒரு நாய் கழித்தா கூடி எதிர்க்க தெரியாத அளவுக்கு அவனை நாங்கள் மிகவும் எங்களுடைய சூழலுக்குள்ளே எந்த ஒரு எதிர்ப்பையும் சந்திக்க தெரியாத அளவுக்கு பிராய்லர் கோழியாக வளர்த்து விட்டிருக்கிறோம். ஆகவே அவன் வழிநகரி போவதில் தப்பில்லை. எங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைத்தோமா? அழகாய் கூப்பிட்டோமா? அந்த தமிழ் பெயர்கள் ஒவ்வொன்று மலைக்கும் தோறும் இன்பம் தருவது. அதை தவற விட்டு விட்டோம். நாங்கள் பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே திடீர் உணவுகள். அவற்றுக்கு தமிழ் பெயர் இல்லை. ஒரு காலம் நாங்கள் வாழ்ந்த ஒரு காலம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. குழந்தைகளுக்கு வைக்க வேண்டிய பெயர்கள், கடைகளுக்கு வைக்க வேண்டிய பெயர்கள் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இதிலே ஒரு நகைச்சுவையான விடயம், எல்லாத்துக்கும் அகமட்ட சொல்லை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். மகளகம் அப்படி வைத்துக் கொண்டு போகின்ற போது சைக்கிள் ஓட்டுற கடைக்கு பெயர் வந்தது ஒட்டகம். எங்கள் வீட்டிலே சமைத்த உணவுகளை தான் தமிழ் பண்பாட்டோடு நாங்கள் சாப்பிட்டோம். வணங்கியே உண்டோம். பெற்றோரை வணங்கினோம், குருவை வணங்கினோம். பிறந்த நாள்கள் அவ்வாறுதான் அமைந்தன. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நள்ளிரவு 12 மணிக்கு நித்திரையார் எழும்பி வெளியால இருக்கிற மோட்டார் சைக்கிள்ல வச்சு கேக் வெட்டி விளக்க ஊடி நூற்று எங்களோட தமிழ் பண்பாட்டை குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய பண்பாட்டிலே விளக்கு ஏற்றுவதுதான் பண்பாடு. விளக்கை நூற்பது ஒரு அமங்கல நிகழ்வாக இருந்தது. இது எங்களுடைய எளிய சந்ததியில் கடத்தப்பட்டதா என்பது கேள்விக்குறி. ஆகவே எங்களுடைய பண்பாட்டையும் மொழியையும் சரியாக எங்களுடைய குழந்தைகளுக்கு கையளித்து அவர்களை சரியான திசையில் செலுத்த வேண்டியது எங்களுக்கான கடமை. அது எங்களுடைய சந்ததியை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொருள். ஆகவே இந்த விழாவிலே உங்களிடம் தமிழ் பெற்றை தமிழுக்கான ஒரு உணர்வை தொட்டுவிட்டிருக்கிறோம். அந்த உணர்வு உங்களிடம் பெற வேண்டும். அது வருவதன் ஊடாக இது உங்களுடைய வீடுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் கிராமங்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய பாடசாலைகளிலே குறித்த ஒரு பகுதி குழந்தைகள் எழுத வாசிக்க தெரியாமல் இன்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். 11 வருடங்கள் பாடசாலையிலே படித்த குழந்தை ஒன்று எழுத வாசிக்க தெரியாமல் வெளியேறுகிற குற்றத்தை யார் மீது சுமத்தலாம் என்ற அந்த கேள்வி நான் சொல்வேன். அந்த குடும்பங்கள்தான், அந்த பெற்றோர்தான் இதற்கு 100% பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பிலே இருந்து நீங்கியதன்
பாதிப்பு எங்களுடைய குழந்தைக்கானதாக மாறிவிட்டது. எனவே எங்களுடைய எழுத்தறிவித்த இந்த குழந்தைகளின் உருவாக்கத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் அந்த மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்தால் மட்டுமே அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை வழங்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் எங்களுடைய குழந்தைகளை எங்கே நாடு கடத்துவது? தங்களுடைய மொழியை பேசவும் எழுதவும் தெரியாது. அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய தாய்மொழியை தான் அழகாக சிந்திக்க முடியும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான மாணவ செல்வங்களே, பொதுவாக நான் எந்த உரை நிகழ்த்துவதற்கு போகிற பொழுது ஒரு தயாரிப்பு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய போக்கு அல்லது கூட்டத்திலே பேசப்படுகின்ற விடயங்களை ஒட்டி அது ஒரு இன்னொரு நிகழ்த்து பெருமையாக மாறும். நாம் தயாரித்து வந்ததை அப்படியே சொல்வது அது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் வந்திருப்பவர்கள் எவ்வாறான புலங்களோடு இருக்கிறார்கள், எவ்வாறான மதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். இங்கு பேசியவர்கள் பலர் தாய்மொழியை பற்றி சொன்னார்கள். சந்தோஷம், சிறப்பு. நான் அதை பற்றி அதிகம் பேசணும் என்றது அவசியம் இல்லை. இந்த தாய்மொழிக்கு ஏன் ஒரு சர்வதேச நாள் கொண்டாட வெளியிட்டார்கள் என்று பார்த்தால் அதுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு மொழி சார்ந்து தங்களுடைய உரிமைகளை இழந்து அதற்காக பல போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாக அதற்கு ரத்தம் சிந்திய மாணவர்களுடைய விளைவாக ஒரு மொழி சார்ந்து தங்களுடைய உரிமைகள் பற்றி, தங்களுடைய அடையாளங்கள் பற்றி, தங்களுடைய இருப்பு பற்றி ஒரு சர்வதேச ரீதியிலே ஒரு கருத்தியல் ரீதியான விழிப்புணர்வுக்கும் ஒரு செயற்பாட்டுக்குமான ஒரு களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வருடமும் அந்த தாய்மொழிக்கு அவர்கள் யுனெஸ்கோ ஒரு மௌன வாசகத்தை அமைத்துக் கொள்வார்கள். அந்த மௌன வாசகத்தின் அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட நாடுகளிலும் தாய்மொழியினுடைய சிறப்புக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த தாய்மொழி விழிப்புணர்வு வருவதற்கு முன்னரே இலங்கை, இந்திய போன்ற நாடுகளில், குறிப்பாக நான் இலங்கையை மையமாக வைத்து சொல்ல விரும்புகின்றேன். 1920களில் எங்களுடைய நவீன அரசு உருவாக்கம், ஒரு நவீன கல்வி மரபும் அதனுடைய எழுச்சிகளோடு அது இலங்கையிலேயே இந்த யாழ்ப்பாணத்திலே தான் ஒரு இயக்கபூர்வமான செயல்பாட்டுக்கான களம் ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் யாழ்ப்பாணம் மாணவர் காங்கிரஸ் என்று சொல்வோம். இந்த மாணவர் காங்கிரஸ் தான் பின்னர் 24 யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸாக மாறியது. இந்த மாணவர் காங்கிரஸிலே தான் எங்களுடைய கல்வி மொழி எந்த மொழிக்கூடாக வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி அன்றைக்கு மாணவர்களாக இருந்த, பின்னர் பெரும் கல்வியறிஞர்களாக வந்த, அது கல்வி பெருமனாயமாக இருக்கலாம், ஒரே சுப்பிரமணியமாக இருக்கலாம், இவ்வாறான தலைமுறையினர் அந்த தலைமுறையினர் மத்தியில் அன்று சுவாமி விவேகானந்தர் கீழ்மலையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே இந்த தாய்மொழியினுடைய முக்கியத்துவம் பற்றி, கல்வி மொழியினுடைய முக்கியத்துவம் பற்றி இலங்கையிலே, அதுவும் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் அந்த கல்வி மொழி தாய்மொழி கூடாக சாத்தியப்படுகின்ற பொழுது ஒரு மொழி உணர்வும்
தமிழ் பிரதேசத்திலே இருந்த ஒரு குரல் அது யாழ்ப்பாணத்தில் இருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இலவச கல்வி நாம் இன்று பேசுகின்றோம். இலவச கல்வி கண்ணகிராவுடைய உபயோகத்துக்குள்ளாக இலங்கையில் பரப்பப்பட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம். அல்லது அந்த கண்ணகிராவுடைய கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் இலவச கல்வி இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று நினைக்கின்றோம். ஆனால் கண்ணகிராவுக்கு முன்னரே அதுவும் விபுலானந்தன் அன்றைக்கு இருந்த எங்களுடைய ஸ்டாலின் ஸ்தாபகராயிருந்த கனகரட்னம் என்ற அந்த பெரியவர் உள்ளிட்டவர்கள் இந்த இலவச கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சிறப்பை வலியுறுத்தினார். அந்த வலியுறுத்தல் தான் கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியை இலங்கைக்கு ஒரு கொள்கை வகுப்பாக கொண்டு வருவதற்கு சாதகமான சூழல் இருந்தது. ஆனால் வரலாற்றிலே அது என்னுடைய கல்விப்புலமாக இருந்தாலும் சரி, வரலாற்று துறையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கண்ணங்கராதான் இலவச கல்வியின் தந்தை 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 என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு அவலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தாய்மொழியினுடைய சிறப்பை எப்படியெல்லாம் இருந்தோம் என்பது சொன்னார்கள், உண்மை. ஆனால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் ஒரு காலைத்துவத்திற்கு இந்த நாடு ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டதோ அந்த காலைத்துவ காலத்தில் எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வாழ்வியல் களங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டன. ஒரு அந்நிய மொழி பண்பாட்டுக்கு நாம் திணிக்கப்பட்டோம். அதனால் எங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பை, அதனுடைய வளத்தை, செல்வியை நாம் படிப்படியாக இழந்துவிட்டோம். இன்னும் கூட ஆங்கில கல்வி எங்களுக்கு அறிமுகமான பொழுதும் அந்த ஆங்கில கல்வியை முழுமையாக அனுபவிப்பதில் முன்னி அழைத்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் என்றால் அது தமிழ் சமூகம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அமெரிக்க மிஷனை பற்றி நாங்கள் அதிகம் பேசுவோம். அமெரிக்க மிஷன் அதுவும் குறிப்பாக இலங்கையிலே அதிகம் வேரூன்றிய இடம் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணமும் தமிழகத்திலே மதுரையையும் நிலைக்கல்லாக கொண்டுதான் அமெரிக்க மிஷன் இங்கு தன்னுடைய கல்விப்பணிகளை ஆரம்பித்தது. அந்த அமெரிக்க மிஷன் ஒரு ஆங்கில கல்வியை இங்கு வரமுறையான ஆங்கில கல்வியை வளர்த்திருக்கின்ற பொழுது அந்த வளர்ச்சி யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி பாரம்பரியத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை தந்தது. இது படிப்படியாக ஒரு ஆங்கில மொழி மீதான ஈடுபாடும் ஒரு உளவியல் காலனித்துவத்துக்கு உட்பட்ட சமூகமாகவும் நாம் மாறினோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இப்பொழுது சோபா சார் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த ஆசிக்க எழுத்தாளர்களை பற்றி சொன்னார். உண்மை. 67ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க எழுத்தாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாநாட்டை நடத்துகின்ற பொழுது அப்பொழுது அந்த நாடுகள் பெரும்பாலும் காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக இருந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டு பிரதிநிதிகள் கலந்து பேசுகின்ற பொழுது நாம் இதுவரையும் காலனித்துவ மொழிக்கூறாக திக்கு திணறி எங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் பழக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மரபில் இருந்து எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய பிரதேச வழக்காடுகள் சார்ந்து எங்களுடைய சிந்தனைகளை, எழுத்துக்களை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த எழுத்துக்களுக்கு தான் நோபல் பரிசோ அல்லது சர்வதேச பரிசுகளோ கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை வகுத்துக் கொண்டு ஆப்பிரிக்க எழுத்தாளர்கள் இந்த காலனித்துவ அந்த உளவியல் ஆதிக்கத்துக்கு எதிராக, குறிப்பாக மொழிவழி காலனித்துவத்துக்கு எதிராக அந்த ஆப்பிரிக்க நாடுகள் வெளிப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்று ஆப்பிரிக்க இலக்கியங்கள் உலக இலக்கியங்களுடைய நிகராக அவை ஆங்கிலத்துக்கு போயிருந்தாலும் கூட அவை பேசப்படுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆக நாம் எங்களுடைய மொழி சார்ந்த
தாழ்வு மனப்பான்மை, அந்த உளவியல் காரணித்துவத்திலிருந்து நாம் விடுபட தவறணும் என்றால் எங்களுடைய மொழியினுடைய செழுமையை, வளமையை, அதை அடுத்தடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்ப்பது நாம் தவறிழைப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்திலே அறுவர்களில் சுயவாசா இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதால, தாய்மொழி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதால, சிங்கள சமூகமாக இருந்தாலும் சரி, தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, அறிவை தாய்மொழியில் கையளிப்பதற்கான நுட்பங்களை, கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இலங்கை வெளியீட்டு திணைக்களம் அக்காலத்திலே சிங்களத்திலும் சரி, தமிழிலும் சரி, பல எண்ணற்ற நூல்களை ஆங்கிலத்தில் புகழ்பெற்ற அது வரலாறாக இருக்கலாம், அரசியல் விஞ்ஞானமாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், இவ்வாறான நூல்களை 2 மொழிகளிலும் கொண்டார். அந்த 2 மொழிகளிலும் கொண்டு வந்த காரணத்தினால் 2 சமூகங்களும் தாய்மொழி சார்ந்து இயங்குவதற்கான ஆற்றலையும் அதற்கான செலவு கூறுகளையும் கொண்டிருந்தது. அதை கடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு நீங்கள் 60களில் பல்கலைக்கழகம் சென்றவர்கள் பலர் 2 மொழி புலமையாளர். தாய்மொழியிலையும் நல்ல புலமை இருந்தது, ஆங்கிலத்திலையும் புலமை இருந்தது, அல்லது வேறு அது சிங்களமாக இருக்கலாம், அல்லது சமஸ்கிருதமாக இருக்கலாம். இவ்வாறு ஏனைய மொழி புலமையாளர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப தாய்மொழியை எந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சியும் அதுக்கான ஆற்றலும் திறனும் எங்கள் மத்தியில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஏனைய பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான, அந்த வளங்களை அறிவை சுவீகரித்துக் கொள்வதற்கான தரம், அடித்தளம், அதற்கான ஏற்புடைமை கிடைக்கும் என்பதை உலக வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விடயம். ஆனால் நாங்கள் எவ்வளவு விடயம் சொன்னாலும் கூட சமீப காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மலேசிய கம்பெனிகளுடைய வருகை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியங்களுடைய ஆலோசனைகளை பற்றி கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்கின்ற காரணத்தினால் அவர்கள் வலியுறுத்துகிற விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு தொடர்பாடல் திறன், மொழிநிறுத்தி ஒரு குழுவாக செயல்படுவதற்கான ஆற்றல்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் ஆங்கில மொழி கல்வியை மீளவும் வலியுறுத்துகின்ற தன்மையை அவர்கள் ஆலோசனையாக வைக்கிறார்கள். இங்கு எங்கள் பாடசாலைகளில் திட்டத்தினரை நாங்கள் ஆங்கில மொழி வகுப்புகளை ஆரம்பித்து அது ஒரு நாகரிகத்தினுடைய போக்காக அடையாளப்படுத்துகின்ற ஒரு தன்மை இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு அடிப்படையில எங்களுடைய மொழி இழப்புக்கு அல்லது மொழியினுடைய அந்த அறிவாற்றலை இழந்து செல்வதற்கு எவ்வாறான காரணங்களாக இருக்கிறோம். அறிவர்களை கட்டி போடுவதற்கான ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆசிரியர்கள் இயங்காமல் இருப்பது பெரிய பிரச்சனை இல்லை. எங்களுடைய கல்விக் கொள்கை இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையாக இருப்பதால் அந்த மத்திய கல்விக் கொள்கையை வடிவமைப்பது இலங்கை அரசு மட்டுமல்ல, அரசுக்கு அப்பாலான, கண்ணுக்கு புறப்படாத ஒரு மேற்கு நாட்டு நலன்களோடு கூடிய சர்வதேச நிதியம், உலக வங்கியினுடைய அந்த ஆலோசனையினுடைய பேரில் தான் இன்றைக்கு மறுசீரமைப்பு தொடங்க போகுது. அது இப்போ கொடுக்க வந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களும் அதைத்தான் கொண்டு வரப்படுகிறார்கள். இப்ப நாம இதை ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தி விட்டால் கல்வியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்று நினைக்கிறோம். ஆனா அது ஒரு அம்சம், அது ஒரு வழி. அதாவது பல்வேறுபட்ட அணுகுமுறைகளில் டிஜிட்டல் மயப்படுகின்ற ஒன்று. ஆனா டிஜிட்டல் மயப்படுத்துவது மட்டுமே எங்களுடைய கல்வியினுடைய பெறுபவர்களை, கல்வியின் கூடாக நாம் ஒரு மனித அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது வந்து விடுவோம் என்பது கேள்விதான். அப்ப நாங்கள் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தினுடைய அடிமத்தனத்துக்கு உள்ளாகுவோமோ அது இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வருகிறது. செயற்கை நுண்ணறிவை நாம் எப்படி பயன்படுத்துவோம் என்பதை பற்றிய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்திட்டம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் அதையே எப்படி ஒரு காலத்திலே ஆங்கில கல்வியை ஒரு மோகமாக நினைத்தோமோ அதே மாதிரி நாங்கள் செயற்கை நுண்ணறிவையும் ஒரு மோகமாக அல்லது டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடியதையும் ஒரு மோகமாக நினைத்தோம் என்றால் அதுக்கூடாக நாம் தமிழ் சமூகம் தன்னுடைய இழப்பை சந்திப்பது வெறுத்துள்ளது இல்லை. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த தமிழ் மொழி அழிந்து போகின்ற மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இது ஒரு தவறான கருத்து. அபாயத்தை சந்திக்கக்கூடிய அன்றைக்கு 93 அல்லது 94 என்று நினைக்கின்றேன், பிரான்ஸ் நாட்டிலே இந்த யுனெஸ்கோ கல்வி பிரிவினர்கள் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது பல்வேறுபடுத்த நாடுகளில் இந்த மொழி குடும்பங்கள் மொழிகளுடைய அந்த பயன்பாட்டு நிலையிலே அவர்கள் எதிர்காலவியல் நோக்கிலே ஒரு 50 வருடத்தில் என்ன நடக்கும், ஒரு 3 வருடங்களில் என்ன நடக்கும், இப்படியெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு அபாயங்களை நோக்கி காலடி எடுத்து வைக்கக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி உள்நுழைவதற்கான ஆபத்து இருக்கிறது என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டது. பிள்ளைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். தமிழ் மொழி ஒன்றும் அழியாது. தமிழ் மொழி ஒன்றும் அழிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு மொழி அழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை பேசுகின்ற சமூகம் அழிந்து விடும். ஒரு பிபிசியிலே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே ஒரு சிறப்பு ஒரு காட்சிப்படுத்தல் ஒன்று ஒரு உரை சித்திரம் தயாரித்தார்கள். மாலத்தீவிலே ஒரு மூதாட்டி 98 வயதிலே இறந்து போனார். அந்த 98 வயதிலே இறந்து போன பொழுது அந்த தலைப்பு ஒரு மொழியின் மரணம் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஒரு மொழியின் மரணம். ஏனென்றால் அந்த அம்மா சாகிற பொழுது அவருக்கு 4 வருடங்களுக்கு முன்னே ஒரே ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த 2 பேரும் தான் அந்த குறிப்பிட்ட மொழியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, இந்த அம்மாவும் அந்த சகோதரியும் தான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. அப்ப இந்த அம்மா அவங்க 4 வருடங்களுக்கு முன்னர் சகோதரி இருந்த பொழுது இந்த அம்மாவுடைய அந்த நினைவுகள்ல அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை மொழிக்கூடாக பதிவு செய்து வைப்பது என்பது ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கான செயல்முறைகளில் பிரதானமானது என்று அந்த பிபிசிக்குள்ளாக அந்த மொழிகள் கழகம் அதை பதிவு செய்தது. அப்பொழுது அவர் இறந்ததற்கு பின்னர் அது ஒரு மொழி மரணம் என்று நடைபெற்றார்கள். அப்போ ஒரு நபர் இறக்கிற பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் இறந்து ஒரு 4-5 பேர் இருந்து அதில் ஒருவர் முற்றுமுள்ளாக இறப்பதற்குள்ளாக அந்த மொழி பேசுகின்ற சமூகம் முழுமையாக இறக்கிற பொழுதுதான் மொழி இறக்கும். அந்த மொழி பேசுகின்ற சமூகம் இல்லாமல் போகும். ஆகவே இதை நம்ம ஒரு பள்ளி மாதிரி சொல்லி இழந்ததையும் சரி நம்ம தெரியாத வழிநடத்த கூடாது. ஆனால் மொழிக்கு பலர் பேசுவார்கள், நான் மொழிக்காக உயிர் கொடுப்பேன் என்று பேசுவார்கள். பலர் பேசுவார்கள். தமிழ்நாட்டிலேயும் சரி, சில இடங்களில் என்னுடைய மேடைகளிலேயும் சரி அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் ரொம்ப மொழிக்காக நான் உயிர் கொடுப்பேன் என்று பேசுவார். ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தால் அவர் இப்படி பேசுகின்ற பொழுது ஒரு கலந்துரையாடலை சொன்னார். அவர் பலரும் பேச்சை கேட்டு விட்டு அதில் ஒரு தொகுப்புரை முன்வைக்கிற பொழுது சொன்னார், இவ்வளவு பேரும் நீங்கள் உயிரை கொடுப்பதாக பேசுகிறீர்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் உயிரை கொடுப்பதால் மொழி வளருமா, தக்க வைக்க முடியுமா என்பதை பற்றி ஒரு பகுத்தறிவு ரீதியாக யோசித்து பார்த்தீர்களா என்று கேட்டார். அப்ப அவர் சொல்லி திருத்தம் என்ன சொன்னார்னா, நீங்க யாரும் மொழிக்காக உயிர் கொடுக்க வேண்டாம், மொழிக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். மொழிக்காக யாரும் உயிர் கொடுக்க வேண்டாம், மொழிக்கு உயிர் கொடுக்கிறது.